ஹலோ சார், நான் காளி பேசுகிறேன் சார், போஸ்ட்மேன் கீழ்மலையிலேருந்து. சொல்லுப்பா காளி, என்ன விஷயம்? என்னத்தை சொல்லுங்க, பாடா படுத்து தானுவா. போஸ்ட்மேன் வேலையை தவிர எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவானுவா. ஃபோன் பேசுறதுக்கு ஒரு மைல் தூரம் இருக்குது சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஹலோ சார், கேட்கா சார்? யோ உட்காருமியா? சரிங்க சார். இங்கே என்ன செய்திரு? அங்கிட்டு போய் உட்காரோம். நல்ல கவட்டைகள் வந்து உட்காந்து எப்படியாச்சும் விஷயத்தை பேசலான்னு பார்க்குறேன். மனுஷன் கடுகடுன்னே இருக்கிறாரு. சார் இந்த ஊரே எனக்கு தோதலை சார். இவனோட பெரிய அச்சலாத்தியா இருக்கு சார். போஸ்ட்மேன் வேலையை பார்க்க விட மாட்டேங்கானு சார். எதை கேட்டாலும் சாத்திரம் சம்பிரதாயம் சொல்லி அவங்க குலதெய்வம் மாதேஸ்வரம் பேச சொல்லானு சார். இது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஸ்நாக்ஸ் வாங்கி திங்கிறதுக்கெல்லாம் நடுச்சாமத்தில் எழுப்புதானு சார். ஒரு 50-60 வருஷம் பின்தங்கி இருக்கு சார் இந்த ஊர். என்னை காப்பாற்றுங்க சார். தயவு செஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருங்க சார். யோ விளாடுறியா? நீ வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன ட்ரான்ஸ்ஃபரு? இது ஃபஸ்ட்டு போஸ்டிங் தானே? ஆமாம் சார். அப்போ கொஞ்ச நாளைக்கு நீ அந்த இடத்துல வேலை பார்த்தாதான் அதை பற்றியே யோசிக்க முடியும் சார். இந்த ஊருக்கெல்லாம் போஸ்ட்மேனே தேவையில்லை சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். இங்கே பாரு காளி, காலங்காத்தால கடுப்பேற்றாத. உலகத்தில் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை. முடிஞ்சா பாரு, அப்படி முடியலையா தன்னை போல வந்து ரிசைன் லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. ஐயோ சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். 33 வயசாகி இன்னும் கல்யாணம் கூட முடிக்கல. இந்த கவர்மெண்ட் வேலை வச்சு தான் வீட்லேயே பொண்ணு பார்க்காங்க. போஸ்டத்துக்குலாம் எல்லாம் ஆட முடியாது. எல்லாத்துக்கும் எல்லாம் போய் சேரணும் தான் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸை நடத்திட்டு வருது. சம்பளத்தையும் வாங்கிட்டு அங்கே உட்காந்து இருக்கவும் கஷ்டமா இருக்குன்னா வருஷக்கணக்கில் அங்கேயே குடியிருக்கானே, அவன் மனுஷன் இல்லையா? வராது பூரா அப்படியே குறை பேசிக்கிட்டு இருந்தா அந்த போஸ்ட் ஆஃபீஸை இருந்து பண்ண வேண்டியதாயா சார்? அதுக்கு இல்லை சார். சார் 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 அப்போ அதே கேட்கணும் இருந்தேன். நம்ம ஆதிமலைன்னு கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க மாட்டீரா? அப்படி என்ன நமக்கு அவசரம்? நீங்கள் ஏதோ கோவமாக இருக்கீங்க போல். நான் வேணா நாளைக்கு வரேன். நமக்குன்னு ஒன்று சேருதானோ? யோ யோ நில்லும். எதாக இருந்தாலும் இங்கேயே சொல்லிடுறோம். அப்புறம் நடுச்சாமத்துலேருந்து கதவை தட்டு வரு. இங்கே வாங்க. மேற்கங்க ஆதிமலைன்னு ஒரு ஊர் இருக்குது சார், தெரியுமா? அதுக்கும் மேலே ஊரா? ஆமாம் சார். அங்கே ஒரு 10 வீடு போட்டிருக்காங்க. அதில் மூக்கேன்னு வளர்த்தியான ஒரு மனுஷன் உங்கள் ஒசரத்தில் இருப்பார் சார். அந்த ஆள் பேத்தியதே நம்ம பையனை கேட்கலாம்னு இருக்கேன். என்ன வெக்கமா சார்? நீங்கள் கொஞ்சம் பதுவாக சமயம் பார்த்து அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சு வந்து சொன்னீங்கன்னா பையன் கல்யாணத்தை வர தையிலே முடிச்சலாம் சார். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்க. என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் கோட்டிக்கார மாதிரி இருக்கா? அட என்ன சார், நல்லா படித்தவர், 4 விஷயம் தெரிஞ்சவர். இந்த விவரமெல்லாம் நீங்கள் விசாரிச்சு சொன்னால் தானே சரியாக இருக்கும். எனக்கும் என் பொஞ்சாதிக்குமே பழைய தபால் சார்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சாரு. விடுங்க சார். இதுக்கிட்ட நாளைக்கு வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். பாருங்கள் கோபத்தில் எப்படி அழுக வருதுன்னு. வேணும்னா உங்களுக்கு இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சலாமே சார். ஐயோ போச்சே ஏமானோ மறுவாத அம்பட்டு போச்சே. ஏமா பத்திரிக்கை தானமா படிச்சு காமிச்சேன், அதுக்கு எந்த கூப்பாடு போடுத? அதுல முதல்ல யார் பேருன்னு சொன்னீங்க? ராசாமணி. அந்த நோசாமணி தான். இவளுக்கும் இவன் மகனுக்கும் கல்யாணத்துல வந்து பட்டம் கட்டி நின்னாளாக்கும். நானும் என் புருஷனும் இல்லையா முதல்ல வந்து நின்னோம். அதெல்லாம் நீ சொல்லியா செஞ்சோம்? இல்ல அந்த நோசாமணிய கேட்டு செஞ்சேனா? மொரேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதென்ன சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? என்னைய விடு, நான் தான் உனக்கு ஆகாது. மூச்சுக்கு 300 தடவை என் தொங்கச்சின்னு வந்து ஆடிக்கிட்டு நின்னாரே என் புருஷன். அந்த மனுஷன் முகத்துக்காச்சும் பார்க்க வேணாம்.
போயிடலாமா நீயே? ஏண்டி சிவனாயி எதுக்கு சத்தம் போட்டு இருக்கவ? ஊர் உலகத்துல எங்கயாச்சும் இப்படி நடக்க கண்டமா? எவனோ தெரியாத காட்டு பைய பேரெல்லாம் செக்கச்சவேன்னு சிவப்பு மையில போட்டுட்டு உருத்தான சொந்த பேரையும் உங்க அண்ணன் பேரையும் இப்படி கருப்பாக்கிட்டாலே. அரியாத்தி அடியே சினைய கொண்டாட்டி இங்க வாடி. அங்க என்னட்ட கூட்றவ? அசமாவடி சொல்ற? ஆமா மாமா, நான் கூட அந்த மீசக்கார கையெழுத்து போடுறத பார்த்தேனே. சரி நீ போடு. என்ன மிஸ்ஸஸ் கணேசன், ரொமான்ஸ் குறையுது. 7 தெரு சுத்தி வாரவருக்கு எதுத்தாலே இருக்கேன் புருஷ கண்ணுக்கு தெரியலையா? நல்லா ஐஸை ஏத்தி போடுறா. என்ன முடிஞ்சா? முடிஞ்சு சார். கணேசா அடுத்த வாரம் பாப்போம். வரேம்மா. இல்ல பை வைக்க மாட்டியா? மேலே தெரிக்கல. இல்லை என்ன ஐஸாவே இல்லை. இங்கே வரு. ஏய் உன்னையத்தான் கேட்க. என்ன வெறுண்டப்பா வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க? பின்ன என்ன சார், ஊருக்கு ஏதோ நல்லது செய்ய போறீன்னு எல்லாத்தையும் கை நாட்டம் வாங்குறீங்களாம்ல. என்கிட்ட மட்டும் எதுக்கு சார் ஓரம் வந்தானே? ஏன் நாங்களாம் கேட்டா போட மாட்டோமா? அதில் என் பேர் இருந்தா எனக்கும் பெருமையான சார். அப்படி கேளுங்க மாமா. அவ்வளோதான் பிரச்சனையாக்கா. ஓ மங்குக்கு நீ ஒன்று போட்டு விட்டுப்பா. என்னப்பா? கணேசன் இந்தா. போடு, நல்லா அமைக்கி போடு. படிச்சிருக்கியா? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். வேற வீட்டில் இந்த ஊரில் கிடக்க வேலை கிடச்சி சிட்டிக்கு போனேன் சார். செட் ஆகல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாடகைக்கும் சாப்பாட்டுக்குமே சரியா போயிடுச்சு. அங்கன சார் எல்லாரும் எதையோ குறி வச்சு குடு குடு குடுன்னு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கானுங்க சார். பார்த்தேன், நீங்க ஓடுங்கடான்ட்டு நான் திரும்பி இங்கேயே வந்துட்டேன் சார். இந்த மலை, மக்க, சாமி, சம்பிரதாயம் இதெல்லாம் தான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு. இதான் நான் கொஞ்சமா காசு கிடைச்சாலும் போதும்னு கொஞ்சம் அதை விட நிம்மதியா இருக்கேன். படிச்சு பார்க்காம கூட கையெழுத்து போட்டேன். என்ன சார், அப்புறம் நீங்க போட்டுக்க இந்த யூனிஃபார்ம்க்கு என்ன மரியாதை? என்ன தவால்காரன் இந்த பக்கம்? அது ஒன்றுமில்ல பெரியாளே, இந்த இடமலைக்கு ஒரு தவால் வந்திருக்கு. அதான். பரவாயில்லையே, ஒரு வழியா மலை ஏற போறீங்க போல இருக்கே. அதான் இந்த மாரி மாலன்ற பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை ஒரு ரெட்டு கொடுத்துட்டு போயிடலாமேனே. எல்லாம் அந்த ஐயன் மாதேஸ்வரன் அருள். என்னைக்குன்னு இல்லாமல் இன்னைக்குன்னு பார்த்து சரியாக உங்களை அனுப்பி விட்டுருக்கான் பாருங்க. என்னங்க புரியல? அது ஒன்றும் இல்லை, நானும் இடமலைக்கு தான் போகிறேன். வாங்க ஒன்றா சேர்ந்து போவோம். சரி. இதான் 2 பாதையாக இருக்கும், ஒரே குழப்பமாயிருச்சு. இந்த பாதை தான். என்ன தம்பி முகத்தில் ஒரு பயம் தெரியுது? எங்கே உங்கள் ஆளு வந்த நாள்லேருந்து ஐதியம் சாமி வந்து கண்ணை குத்தம்னு சொல்லி உங்கள் குலசாமி என் கனவுலேயும் வர ஆரம்பிச்சுட்டு. ஏன் தப்பு கிப்பு எதுவும் பண்ணீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? இல்லை, தப்பு செய்கிறவங்க கனவுல தான் எங்கள் ஐயா வருவார், அதான் கேட்டேன். சரி, உங்கள் குலசாமி கதை தான் என்ன? சரியான கேள்வியாக கேளுங்க தம்பி, அப்போ தானே பதிலை சொல்ல முடியும். அப்படிலாம் டப்பு டப்புன்னு சொல்லிட முடியுமா? இருந்தால் தானே சொல்லுறதுக்கு. சரியான காட்டு மராடி கூட்டத்தில் வந்து மாட்டிட்டேன். எங்களால் தான் தம்பி இன்னைக்கு கொஞ்ச நெஞ்ச பூமியாவது பாதுகாப்பாக இருக்கு. காட்டு மிராண்டின்னு சொல்லி எங்களை வெளியே விரட்டி விட்டுறாதீங்க. ரொம்ப பின்னாடி இருக்கீங்க தம்பி, ஏறி வாங்க மேலே. இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? வாங்க, எல்லாம் நடக்கிற தூரம் தான். இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? எல்லாம் நடக்கிற தூரம் தான். வாங்க, எவ்வளோ தூரம் போனோம்? எல்லாம் நடக்கிற தூரம் தான். சரியாலே. இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? எல்லாம் நடக்கிற தூரம் தான் தம்பி, வாங்க. இவ்வளோ பிடிச்சா தெரிஞ்ச அளவு
இளந்தாரி புள்ள இம்புட்டு இழப்பு இழைக்கிறீங்க, சல்லுன்னு வாங்க. பெரியாளே பையன் போனானே, இதுக்கு மேலே பையனா ஊந்துக்கிட்டு தான் போகணும். இந்த பாதை எது வரைக்கும் போகுது? இதுவா, மலை உச்சி வரைக்கும் போகுது தம்பி. இந்த காட்டுக்குள்ளே யாரும் வந்து பாதை போட்டது பெரியாளே? இப்போ தான் சரியான கேள்வியாக கேட்டிருக்கீங்க. புரியலைங்கய்யா. அது ஒன்றும் இல்லை. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? பெரியாளே, அது இந்தியாபுரம் பார்க்கும்போது ஒரு 4 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஒன்று தெரியுமா, உலகத்திலேயே பெரிய போஸ்டல் சர்வீஸ் நம்ம இதுதான். நல்லது தான். இன்னைய தேதிக்கு நீங்கள் எத்தான் பெருசாக வேணா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பான்ல. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அவன் தான் மாதேஸ்வரன். அவன் போட்ட பாதை தான் இது எல்லாம். என்ன கதை கொடுத்தீரா? வெள்ளைக்காரங்க இருந்தானாக்கும். அது 150 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையிலே காது ஊற்றியாச்சு. அடா ஆம தம்பி நசந்தேன். எங்கள் பாட்டை முப்பாட்டெல்லாம் அந்த காலத்திலேயே காட்டை திருத்தி கட்டையை போட்டதே இந்தா இங்கே தானே. அந்த சங்கதியை எங்கள் பாட்டை எங்கள் அப்பன்கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பன் எங்கிட்ட. இப்படி வாய் வாயாக வந்தது தான் இந்த மலையோட வரலாறு. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தோட வரலாறே இப்படித்தான் இன்னும் நிலச்சி நிற்குது. இதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி? துரை, இதோ இவங்க 2 பேரும் தான் அவங்கள கடைசியா பார்த்துருக்காங்க. ஆதிமலையில் அவங்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்களா? ஆமாங்க ஐயா, நாங்கள் தான் அவரை பல்லக்கில் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவோம். அது மட்டும் இல்லைங்கய்யா, அவருக்கு எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் தான் ஒத்தாசையாக இருந்தோம். ஒரு நாள் நாங்கள் சொல்ல கேட்காம துப்பாக்கி எடுத்துட்டு காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போனாங்க ஐயா. போனவங்க தான் திரும்பி வரவே இல்லை. உடம்பு எதுவும் கிடைக்காதனால புலி அடிச்சு கொண்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏசமா, அவங்க ஆராய்ச்சி பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியலைங்க ஐயா, ஆனால் அவங்க சாமான்லாம் இன்னும் ஆதிமலை வங்களாவில் தான் இருக்கு. I'll call you back if needed. நீங்க வரோங்க ஐயா. சரிங்க ஐயா, வரந்துறேன். அவங்க ஆளுங்க செத்ததை பற்றி கூட கவலைப்படாம அந்த 2 பேரும் இந்த காட்டுக்குள்ளே என்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கன்னு துரை யோசிக்க ஆரம்பிச்சான். மாதேசா, வெள்ளைக்காரன் பாறைகள் அங்கங்கே வரைஞ்சி வச்சிருக்கான். வரைஞ்சா என்னன்னு? இல்லை, வெள்ளைக்காரன் ரொம்ப நல்லவனாச்சே, அதான் நமக்கான திட்டம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன். ஏதோ அவன் இருக்கனால தான் நாடு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது பொறுக்கலையா? ரயில் வண்டியெல்லாம் அவன் தானே போட்டான். நல்லா போட்டான். சொன்னாலும் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டே இரு. இனிமே தூக்கிட்டு தாண்டா போன இந்த மூட்டைய. என்ன தம்பி இம்புடு தொசுக்கணியா இருக்கிய? ஒரு கழுத உரசி தள்ளி விட்டு போது வலுவா காலை ஊண்டி நிக்க வேணாமா? பெரியாளே, இப்பயாச்சும் சொல்லுங்க, இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும்? இன்னுமா ரெட்டப்பாறை மேலே முக்கொம்பு வேணாமா? ஏன்னா கழுதக்காரனே, இந்த இடமலைக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? எல்லாம் நடக்கிற தூரம் தான் சார். அப்படியே ஏறி போங்க போங்க. உங்கள் ஊருக்காரங்களாம் ஒரே வசனம் தானா? முடியல, உங்கள் கூட இந்த மலை கூடையும் சேர்ந்து போராட முடியல. என்னையால் ஒன்று செய்யுங்க, இந்த லெட்டரை கொண்டு போய் மாரியம்மாள்கிட்ட நீங்களே கொடுத்துருங்க. உங்களுக்கு புண்ணியமாக போகுது. நான் இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரமாக போஸ்ட் ஆஃபீஸ் போய்க்கிட்டேன். என்ன தம்பி நீங்கள் உங்கள் கையால் கொடுத்தா தானே மாரியம்மா சந்தோஷப்படும். டேய் 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 சொல்லுண்டு, எங்கிட்ட ஒத்தையில் போய்கிட்டு இருக்கவன் எங்கே உங்கள் அப்பனை காணும்? வண்டியில் பின்னாடி வரானா? இல்லை, வீட்டில் இருக்காது. என்ன தாத்தா, தவாக்கா தாக்கால நெஞ்சு நெஞ்சு வராது. நான் என்ன வண்டியில் ஏற்றிக்கவா? தவாக்கதை 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 தவாக்கதை. வயசுல மூத்தவங்களை ஏடாசி பண்ணக்கூடாது, சரியா? தாத்தா, தவாக்கா மூஞ்சிய பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது.
எங்கே போயிட்டு வர? நானா புரோட்டா வாங்கி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு வரேன். தனியாவா? ஆமா. பயமா இல்லையா உனக்கு? பயமா? எனக்கு என்ன பயம்? அதான் அந்த மாதேஸ்வரன் என் கூடயே இருக்காப்ல. பார்த்துருக்கியா நீ? ஓ பார்த்துதானே. பனமரத்தண்டி உசரத்துல இம்பு தண்ணியில முடிய வச்சுக்கிட்டு தெத்தண்டி கையுமா தெத்தண்டி காலுமா பெருசா ஈட்டிய தூக்கிக்கிட்டு இந்த காத்து கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது. நீங்க பார்த்தா இல்லையா? பார்த்து போடா சிலிண்டு. அப்படி என்னதான் செஞ்சுட்டான் உங்களுக்கு? நல்ல சம்பளம் வாங்கி தானே வேலை பார்த்துருக்கான். காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சு நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருக்கான். எனக்கெல்லாம் 33 வயசாக இன்னும் நான் கல்யாணம் முடிக்காமல் இருக்கேன். அப்படியே வெள்ளைக்காரன் ஏற்று இந்த நாட்டுக்கு ஏதாவது செஞ்சுருக்கானா? அதுவும் இல்லை. இந்த விளங்காத ஊரில் வெள்ளைக்காரன் அப்படி என்ன பெரிய திட்டத்தை திட்டி இருக்க போகிறான்? சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எவனை பார்த்தாலும் மாதேஸ்வரன் சாத்திரம் சம்பிரதாயம் பேசிக்கிட்டு 50 வருஷம் பின்னாடி இருக்கீங்களா? இந்த 1 லெட்டர் கொடுக்குறேன் இவ்வளோ தூரம் ஏறி வரணுமா? இந்த ஊருக்கெல்லாம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சம்பளம் கொடுத்து ஒரு போஸ்ட் பண்ணி வர. தம்பி, எந்த கதையையும் அறகுறையாக கேட்டு முடிவு பண்ணாதீங்க. ஓரக்கால் போவாத, நடந்து போ. கருப்பே ஒழுங்கா பத்திட்டு போடா. சரிக்கா சொல்லிட்டு இருக்கேன், போடா ஒழுங்கா பத்திட்டு போடா. கருப்பே எங்க சொன்னதை கேட்டாலே என்ன சார் அதிசயமா இருக்கு? மேல வந்திருக்கீங்க, நானே உங்களை பார்க்கலாம் தான் கீழே இறங்கிட்டு இருக்கேன். ஏன் இன்னைக்கு யாருக்கு தீமண்ட வாங்க? இந்தாங்க சார், என்னோட சிறுவாட்டு காசு 250. இந்த வாரத்தில் நான் சம்பாரிச்ச துட்டு 500. இது அன்னைக்கு எச்சா கொடுத்தீங்கல்ல அந்த ரூபா 250. கணக்கு சரியா போச்சா சார்? இம்புட்டுக்கான காசுக்கு என்னைய 50 பேச்சு பேசிட்டீங்க. இல்லம்மா, இதை நான் என்ட்ரி போடுறதுக்கு மிஷின் கொண்டு வரலையே. அட என்ன சார் நீங்க எப்ப பார்த்தாலும் மிஷினை கட்டிட்டு அலையறீங்க. எங்க செகண்ட் ஓடியா போறீங்க? மனுஷங்களை நம்புங்க சார். ரசீது கிசீதெல்லாம் பரவு நானே வந்து வாங்கிக்கிறேன் சார். அவ பேருதே செழுவி. அவளுக்கு இந்த சிறுதானியத்தை வச்சு நொய்யி பண்ணி போட்டாத்தே ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு ராத்திரி அந்த தீனிதே வேணும்னு ஒரே அடம் முடிச்சு வெறும் வகத்தோட படுத்துட்டா. நேரா மாசமாச்சா, வயிறு சளிஞ்சு முட்டிக்கிட்டு இறங்குனாப்புல தெரிஞ்சிச்சு. பயந்துட்டேன் சார். ஆத்திர அவசரத்துக்கு இந்த ஈசாமலை காட்டுக்குள்ள உங்களை விட்டா எங்களுக்கு வேற ஆறு இருக்கா சொல்லுங்க? அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் தான் உங்களை எழுப்பி பணத்தை வாங்கிட்டேன்ல. ஆட்டுக்கு என்னாச்சுன்னு கேட்க. ஏன் சார் வயிறீங்க? செலுவின்னு சொல்லுங்க சார். சரி, உங்க செல்வி மேடமுக்கு என்ன ஆச்சு? வெள்ளனை போய் தவசத்தை வாங்கி நொய்யி பண்ணி போட்டேன். அந்த தீனியை தின்னு போட்டு தானே சார் புள்ளைய பெத்து போட்டா. காளி, டேய் காளி. இது காளியா? ஆமா, நீங்க மட்டும் பணமே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இவனை இப்படி உசுரா கண்டிருக்க முடியுமா? அதான் குட்டிக்கு உங்க பேரே வச்சுட்டேன். நல்லா இருக்குல்ல சார்? சரிங்க சார், என்னை விட்டா இன்னைக்கு முழுசும் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க ஏதாவது சோழியா போயிட்டு இருப்பீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. அது என்ன சார் காகிதமா? யாருக்கு வந்திருக்கு? அது இடமலை மாரியம்மாளுக்கு அரசாங்கத்திலிருந்து லெட்டர் வந்திருக்கு. மாரியம்மாளுக்கா? இடமலை மாரியம்மாளத்தைக்கா? அது என்னன்னதே உடச்சு சொல்லுங்களேன். அவளாதியா இருக்கு. அதெல்லாம் தப்புமா? சரிங்க சார், எல்லாம் நல்ல செய்தியாத்தான் இருக்கும். சீக்கிரமா போய் கொடுங்க. 4 வருஷமா இந்த காயத்தையும் காத்துக்கிட்டு கிடக்கு. பார்த்துச்சுன்னா மெத்த சந்தோஷப்படும். மழைக்கார சனங்களுக்கு நீங்க வந்த பிறகுதான் சார் விடிவு காலமே. இந்த இடத்துல தான் நல்ல சிக்னல் கிடைக்கும் தம்பி. அது எப்படின்னு தெரியல. ஒருவேளை கேரளாவிலேருந்து கசியும்னு நினைக்கிறேன். சரி பெரியல, விளக்கற மாதேஸ்வரனை பிடிச்சிட்டானா? அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு முன்னுக்க அனாதியாக கைத்துக்கட்டில் படுத்து கிடப்பா. அவதே மாரியம்மா. பெரியாள் என்னாச்சுன்னு சொல்லிட்டு போங்க. போங்க, போய் முதல்ல மாரியம்மாவுக்கு கடிதாசியை கொடுங்க. நான் இங்கே தானே இருக்க போகிறேன். பெரியாள் முடிவை சொல்லிட்டு போங்க. போங்க தம்பி, போய் முதல்ல வந்த வேலையை பாருங்க.
ஏமா அந்த மாரியம்மா எங்கன்னு தெரியுமா? கைத்து கட்டல மாரியம்மாவா? அங்கனதான் எங்கேயாச்சும் படுத்து கிடக்கு. தேவாதியை புடிச்சு போங்க. மாரியம்மா ஆறுங்க அது மாரியம்மா தானே? தவால்காரங்களா இந்த வாரு. முந்தி மாதிரி சிக்குன்னு எந்திரிக்க முடியலப்பா. சங்கடப்படாம செத்த நீங்களே என்கிட்டக்க வரையலாம். கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. இத்தனை வருஷம் ஜெண்டாச்சும் சலுக்கார்லேருந்து ஒரு பதில் கிடைச்சிருக்கே. கோச்சுக்காம இதில் என்ன எழுதியிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு காமிக்கிறீங்களா? சொல்லுங்க தம்பி. நீங்கள் 4 வருஷமாக போராடினது வீணாக போகல. உங்கள் விதவை பென்ஷனோடு சேர்த்து முதியோர் பென்ஷன் 1000 ரூபாயும் இனிமேல் போஸ்ட்மேன் மூலமாகவே உங்களுக்கு கொடுக்குறதா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என் வீட்டுக்காரர் போனதுக்கப்புறம் பிள்ளைங்க ரெண்டும் பட்டணத்துக்கு பிழப்ப தேடி ஓடிடுச்சுங்க. ஒத்த மரமாக அங்கே கிடந்தப்ப மாதம் சலுக்காரு கொடுத்த 1000 ரூபாயை கொண்டு தான் ஒரு ரூபா கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தேன். மாதம் தவறுனாலும் காசு வர தவறாதியா. அப்படி உங்களை போல ஒரு தவால்காரதே குடிசை தேடி வந்து கொண்டாந்து கொடுத்துருவாரு. 4 வருஷத்துக்கு முந்தி அதையும் கூட ஏதோ பாங்கில் போய்த்தே வாங்கணும்னு மாற்றி விட்டுட்டாங்க. அப்படி ஒரு வாட்டி அதை வாங்க கீழே போனப்பத்தே பள்ளத்தில் விழுந்து இடுப்பு போச்சு. அப்போ படுத்தாவாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சாமி. எதுக்கும் பிரயோசனம் இல்லாத இந்த கட்டைக்கு உசிறி எண்ணத்துக்குன்னு கூட இப்போ ஓசிச்சு படுத்திருந்தேன். ஆனா சரியான சமயத்துல எங்க ஐயனை போல வந்து என் உசுரை காப்பாத்திட்டே ஐயா. இனிமே உன் கையால 1000 ரூபா கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு பொழைச்சுக்குவேன் சாமி. மாரியம்மா ஜெயிச்சிட்டா, மாரியம்மா ஜெயிச்சிட்டா, மாரியம்மா ஜெயிச்சிட்டா, மாரியம்மா
தபால்காரர் வந்துட்டாரா? ஆமா வந்துட்டார்ல. நீ உனக்கு 1000 ரூபாய் வந்துரும். கொண்டாட்டந்தே மாரியம்மா ஜெயிச்சிட்டா. அத்தா தபால்காரர் சொன்ன வாக்க காப்பாத்திட்டார்ல. உனக்கு 1000 ரூபாய் வந்துரும். எங்க ஐயா இந்த அப்ராணிகளுக்குலாம் ஒரு வழியை காட்டிட்டா. 1000 ரூபாய் வந்துரும். ஐயா ஒரு எட்டு என்னை அங்கே கூட்டு கொண்டு போய் விட்டுறீங்களா? மாதேஸ்வரனை கும்பிட்டுட்டு வரணும். தம்பி என்ன தம்பி நீங்க? ஐயோ ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி. எல்லாரும் இது என்ன வெக்கம் இருக்கு? தம்பி இறங்கி விடுங்க தம்பி. தம்பி தம்பி என்னை இறக்கி விட்டுரு தம்பி. ஆமா இத்தா பெரிய மலையில ஏறி லெட்டரே கொண்டு வந்துட்டேன். இந்த இருக்கிற கோயிலில் ஒன்று கொண்டு விட மாட்டேனா? வா. மாதேஸ்வரா, நினைச்சதெல்லாம் நிறைவேறணும்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும். வெள்ளக்காரன் வீசின வலையிலிருந்து மாதேஸ்வரனால் தப்பிக்கவே முடியல தம்பி. அவனை இழுத்துட்டு வந்து பல மாசமா சித்திரவதை செஞ்சான். அவன் கண்ணு முன்னாடியே அவன் கூட இருந்த எல்லாரையும் துப்பாக்கியால் சுட்டு கொன்னுட்டான் தம்பி. அப்போவும் அவனுங்க எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லை. கடைசியாக உண்மையை வர வைக்க மாதேஸ்வரனை தூக்கி இதில் உட்கார வச்சான்.